ஒரே கஷ்டம் பரவாயில்ல, அது அப்புறமா பாதி பாதி எடுத்தீங்கன்னா போலாமா? போலாமா? குதிரை பேர குற்ற செயலில் ஈடுபட்டு வருகிற விஜய் அரசு 50 நாட்களாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு அவல ஆட்சியை மேற்கொண்டு வருகிற விஜய் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துவதற்கும் பழி போடுவதற்கும் குதிரை பேர அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு போலியான குற்றச்சாட்டை, ஜம்புகாலத்தில் வடிகட்டிய பொய்யை நேற்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் தனது பேட்டியின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். மாண்புமிகு விஜய் அவர்களுடைய அரசு என்பது 150, 160 தொகுதிகளில் வென்ற ஒரு இமாலய சாதனை படைத்த ஆட்சி அல்ல, மைனாரிட்டி ஆட்சி. 108 இடங்களில் வெற்றி பெற்ற விஜய் அரசு தனது ஒரு தொகுதியை ராஜினாமா செய்த பிறகு 107ஆக குறைந்து, பிறகு நீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாக்களிப்பதற்கான தடை விதித்ததன் மூலமாக 106ஆக குறைந்து, அதன் பின்பு சபாநாயகருடைய ஒரு வாக்கை சேர்த்தால் 105, வெறும் 105 இடங்களை வைத்துக் கொண்ட மாண்புமிகு விஜய் அரசு மிக பலமான ஒரு அரசு போன்றும், இந்த அரசை சீர்குலைப்பதற்கு, இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சதி செய்வதாக ஒரு நகைச்சுவையை அரங்கேற்றி வருகிறார்கள். ஒரு பலமாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. சாதாரண ஒரு பாமர மக்களுக்கு கூட தமிழ்நாட்டில் இன்றைக்கு தெரியும், விஜய் அரசாங்கம் என்றைக்கும் கழுவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றுதான் யார் வேண்டுமானாலும் அரசியல் புரிதல் உள்ளவர்கள் எல்லோருக்கும் தெரியும். அது ஒன்றும் ஒரு பெரிய எஃகு கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கோபுரம் அல்ல, ஒரு சீட்டு கட்டு போலதான் விஜய் அரசு இன்றைக்கு இருக்குது. ஒரு காத்தடித்தால் கூட சரிகின்ற நிலையில் தான் இருக்கிறதே தவிர அவர்கள் பலமான ஆட்சியோ அதிகாரமோ அவர்களுக்கு இல்லை. எனவே அதை மறந்து தினம் தினம் இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். குதிரை பேரத்தை செய்கிறது யார்? இன்றைக்கு விஜய் சர்க்கார் குதிரை பேர சர்க்கார் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பு மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தவுடன் 10ஆம் தேதி ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற இந்த அரசு இதற்கு இடையில் தங்களுக்கான பலத்தை பெருக்குவதற்காக எத்தனையோ பேரங்களை நடத்தினார்கள். அதில் ஒன்றுதான் மே 7ஆம் தேதி அமமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை முகத்தை மூடிக்கொண்டு இனோவா காரில் அவரை வந்து சந்தித்தது உண்மையா இல்லையா என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதை பற்றி இன்று வரை வாய் திறந்து பேசாமல் இருப்பது விஜய் அரசாங்கமும் திரு மாண்புமிகு விஜய் அவர்களும். என்னுடைய கட்சிக்கார சட்டமன்ற உறுப்பினரை கடத்தி சென்றிருக்கிறார்கள், எங்களுடைய கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த அந்த காவல் நிலையத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த புகாரை இன்று வரை பதிவு செய்யவில்லை. ஆனால் நேற்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர் அவற்றுக்கு தொடர்பு இருக்கிறது என்று போலவும்,
3 பேரை கைது செய்து இதோ பார் திமுக குதிரை பேரம் செய்வதற்காக முயற்சி செய்தார்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள், 35 கோடி பேரம் பேசப்பட்டது, 50 கோடி பேரம் பேசப்பட்டது, இவர்களை இன்றைக்கு நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று ஒரு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய அமைப்பு செயலாளர் மேதகு ஆளுநரிடத்திலே கடிதம் கொடுத்திருக்கிறார், லஞ்ச ஒழிப்பு துறையிடத்திலே கடிதம் கொடுத்திருக்கிறார். என்ன காரணம்? 7ஆம் தேதி அமமுக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் வலுக்கட்டாயமாக கடத்தி சென்றிருக்கிறீர்கள், அது ஒரு குற்றச்சாட்டு. அதன் பிறகு சட்டமன்றத்தில் 144 வாக்குகளை எப்படி பெற முடிந்தது? அதிமுக கட்சியின் எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் போய் விஜய் சந்திச்சார், எல்லா கட்சியினுடைய தலைவர்கள் விஜய் சந்தித்தார். ஆனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்காமல் அவர்களிருந்து கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய அந்த குழுவை சென்று சந்தித்தது குதிரை பேரமா இல்லையா? ஒரு கட்சி தலைவர், அதிமுகவினுடைய கட்சி தலைவர் கொடுத்த அந்த கொறடா உத்தரவை மீறி சட்டமன்றத்தில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய் அரசாங்கத்திற்கு வாக்களித்ததனுடைய பேரம் என்ன? எதற்காக அவர்கள் வாக்களித்தார்கள்? அவருடைய கட்சி தலைவர் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட அவையில் 25 பேர் வாக்களித்ததற்கு கைமாறியது என்ன என்பதை விஜய் விளக்க வேண்டும். யார் குதிரை பேர அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். 10 அமைச்சர்களை நான் தருகிறேன், 20 பேருக்கு வாரியங்களை தருகிறேன் என்று பொய் வாக்குறுதியை கொடுத்து திரு விஜய் அவர்கள் அதிமுகவில் இருந்து ஒதுங்கி நின்ற அந்த குழுவிடம் பேசி பிறகு சட்ட சிக்கல் ஏற்பட்டுவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக பின்னங்கால் பிடர அவர்கள் தங்களுடைய அரசியல் நகர்வுகளை அரசியல் நகர்வை பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதனுடைய விளைதான் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு ராஜினாமா செய்து கொண்டு வருகிறார்கள். விஜயபாஸ்கர், கரூரில் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் 30 ஜூன் ராஜினாமா செய்கிறார். 29ஆம் தேதி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்கிறார். இதற்கு முன்பு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், ஏன் இன்னும் சொல்ல போனா இந்திய அரசியல் உலகில் மிக நம்பிக்கைக்கு பாத்திரமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். நான் முதல்வரை சந்தித்தேன், 27 ஜூன் என்று சொல்லுகிறார். நான் முதல்வரை சந்தித்தேன், நாங்கள் இருவரும் தனியாக 1 மணி நேரம் பேசினோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வென்ற அந்த 2 பேரை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், தேர்தல் வரும், நான் வந்து பிரச்சாரம் செய்து வெற்றி பெற செய்கிறேன் என்று முதல்வர் திரு விஜய் சொன்னதாக வைகோ அவர்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். இது என்ன குதிரை பேரம்? இதற்கு விலை போனது என்ன? எவ்வளவு பணம் கைமாறியது? இதையெல்லாம் தாவேகா கட்சியில் இருக்கிறவர்கள் மறந்துவிட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து குற்றம் சுமத்துகிறார்கள். 29ஆம் தேதி தாவேகாவுடைய ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். காவல்துறையினுடைய செய்தி குறிப்பில் இந்த தொலைபேசி தொடர்புகள் எந்த தேதியில் ஏற்பட்டது என்பதை இதுநாள் வரை சொல்லவில்லை. ஆனால் 29ஆம் தேதி புகார் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த புகார் பெறுவதற்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த என்று சொல்லப்படுகிற அவருடைய நபர்களுடைய வீடுகளுக்கு சென்று ரெய்டு செய்ததாக சொல்லுகிறார்கள். புகார் வாங்குவதற்கு முன்பே எப்படி இவங்க ரெய்டு போறாங்க? எங்கிருந்து இவங்களுக்கு கிடைச்சது? 29ஆம் தேதி நீங்க புகார் வாங்கி உடனே ட்ரிபிள்கன் காவல் நிலையம் வந்து கைது செய்து என்று சொன்னால், திரு வைகோ அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கின்ற அந்த புகார் மனுவை இதுவரை லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் வைகோவை விசாரிக்கவில்லை? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த புகாரின் அடிப்படையில், வைகோ அவருடைய பேச்சின் அடிப்படையில் நம்பர் 1 குற்றவாளி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். ஏன் இதை இன்னும் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள்? இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சேற்றை வாரி வீசுவதற்காக, பூசுவதற்காக இது போன்ற நரேட்டிவ் அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாவேகா ஆட்சிக்கு வந்தது பொன்னான 50 நாட்கள். இன்றைக்கு கூட திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜயபாஸ்கர் இணைப்பு விழாவில் பேசியிருக்கிறார். இன்றோடு 54 நாட்கள் ஆகிறது ஆட்சி வந்து. 54 நாட்களில் என்ன நிர்வாகத்தை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்? இவர்களுடைய அமைச்சர்
ஒரு பவுடரை பயன்படுத்திய குற்றச்சாட்டு அவர் மேல் இருக்கிறது. இதுநாள் வரை விஜய் வாய் திறக்கவில்லை. ஸ்ரீவைகுண்டமுடைய சட்டமன்ற உறுப்பினர் மீது நேரடியாக விஜயனுடைய ரசிகையாக இருக்கக்கூடிய அந்த அம்மையார் குற்றம் சுமத்தி இருக்கிறார். அதை குறித்து இதுவரை விஜய் வாய் திறக்கவில்லை. ஏன் இன்றைக்கு போதை ஊசிகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இளம் பெண்களும் இளைஞர்களும் மரணமடைந்து வருகிறார்கள். அதை பற்றி இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அதை பற்றி இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அரிசியினுடைய விலை இன்றைக்கு ஏறி இருக்கிறது. அதை பற்றி இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. கஞ்சாக்களை வண்டி வண்டியாக கடத்துகிறார்கள். தாவேக்கானுடைய நிர்வாகிகள் இந்த குற்ற செயல் ஈடுபட்டதாக ஆதாரப்பூர்வமாக ஊடகங்களில் வந்திருக்கிறது. இது குறித்து தாவேக்கா தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை. இப்படி இவர்கள் நிர்வாகத்திறனற்ற ஆட்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அவலங்களை எல்லாம் மூடி மறைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இத்தகைய பழிகளை குற்றங்களை சுமத்துவது என்பது இவர்களெல்லாம் மக்களை குழப்பி இவர்களுடைய இன்எஃபிஷியன்சி, இவர்களுடைய இன்காம்பிடன்சி, ஆட்சி நிர்வாகமற்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சருக்கு இதெல்லாம் நடக்கிறதா என்பதை தெரியாத அளவிற்கு அவர் பதவி போதையில் இன்னும் தெரியவில்லையா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாகரிக அரசியலை கடைபிடிக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் எல்லாவற்றையும் பொறுமையாக அமைதியாக இருந்து பார்த்து வருகிறோம். ஆனால் கண்டென்ட்டுக்காகவும் ரீல்ஸுக்காகவும் சோசியல் மீடியாவில் தினமும் இவர்கள் வைரலாக வேண்டும் என்பதற்காக வாய்க்கு வந்தவரை மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் இவர்கள் சினிமா தியேட்டரில் பிளாக் டிக்கெட் வித்திருக்கலாம். சினிமா தியேட்டரில் பிளாக் டிக்கெட் வித்தவங்க இவங்க இருந்திருக்கலாம். இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர்களாக வந்திருக்கிறார்கள். அதே பிளாக் டிக்கெட்டில் வித்த போது என்ன நடவடிக்கை மேற்கொண்டார்களோ அதே போன்று மாண்புமிகு அமைச்சர்களாக இருக்கும்போது அவற்றை மேற்கொள்ளக்கூடாது. ஒரு அமைச்சர் பொறுப்பு என்பது ஆதாரத்தோடு பேச வேண்டும். நேற்று நிர்மல்குமார் அவர்கள் வாய்க்கிழிய பேசுகிறாரே, எங்களுடைய தலைவர் அரசியலில் இருந்து ஒதுங்க வேண்டும் என்று. ஒவ்வொரு கட்சியாக ஒதுங்கி வந்தவர் தான் நிர்மல்குமார். ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர் என்பதும் அரசியல் புனிதர் அல்ல. பாஜகவிலிருந்து, அதிமுகவிலிருந்து, அமமுகவிலிருந்து கடைசியாக இன்றைக்கு தஞ்சம் புகுந்து தாவேகாவில் வந்திருக்கிற திரு நிர்மல்குமார் அவர்கள் எல்லாம் எங்களுடைய தலைவரை பார்த்து ஒதுங்குங்கள் என்று சொல்வதற்கு துளியும் அருகதை இல்லை, தகுதியும் இல்லை. ஆட்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி நிர்வாகத்தை செய்து மக்களிடத்திலே திட்டங்களை கொடுத்து உங்களுடைய பேரை நிலைநாட்டுவதை விட்டுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் குற்றம் சுமத்துவீர்களே ஆனால், இது போன்ற தவறான செய்திகளை பரப்புவீர்களே ஆனால், எங்களுடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவருடைய திரைக்கதை வசனம் தான் எனக்கு ஞாபகத்திருக்கிறது. அரண்மனை நாயே அடக்குடா உன் வாயே என்கின்ற வசனம் தான் எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது என்பதை நான் நிர்மல்குமார் அவர்களுக்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் பட்டியலிட்டிருக்கக்கூடிய தொகுத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாளிலிருந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக ராஜினாமா செய்வதற்கான காரணத்தை விளக்க வேண்டும். மேதகு ஆளுநர் 2-3 நாட்களுக்கு முன்பு ஸ்பீக்கரை கூப்பிட்டு கேட்டிருக்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார்கள்? நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லுகிறார்? சான்சலரா சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய பில்லை பத்தி பேசுறார். சான்சலரா சீஃப் மினிஸ்டர் தான் இருக்கணும்ன்ற பில்லை பத்தி விவாதிக்கிறதா இருந்தா மினிஸ்டர் போலாம் ரைட்டு, சீஃப் செக்ரட்டரி போலாம் ரைட்டு, ஏன் ஸ்பீக்கர் போறாரு? அது என்ன இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து புகார் வருகிறது, எதிர்கட்சிகளிலிருந்து புகார் வருகிறது, மக்களிடத்திலிருந்து புகார் வருகிறது. தினந்தோறும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதனுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்த அண்ணன் சண்முகம் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தார். அதாவது இந்த ராஜினாமா செய்வதனுடைய பின்னணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் மீண்டும் தேர்தல் வரும் என்று சொன்னதுக்கான சூட்சமம் இதுதான் என்று அவருக்கு திணிக்கப்பட்ட கருத்தை அவர் சொல்லுகிறார். தாவேகாவால் திணிக்கப்பட்ட கருத்தை அண்ணன் பே சண்முகம் அவர் சொல்லுகிறார். ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போறது என்பது இயற்கை. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்வது இயற்கை என்பதெல்லாம் ஒரு ஈஸி ஆக்குறாங்க, ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடனரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தான் ராஜினாமா செய்வாங்க. ஆனா தொடர்ந்து ஒரு மாதம் பூரா ஒவ்வொரு நாளா டேட் வைஸா பார்க்க போனா ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்கிறார் என்று சொன்னால் இது சாதாரணமான நிகழ்வாக கடந்து போக முடியாது. இது தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது விதிக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு தாக்குதல். விஜய் அரசாங்கத்திற்கு என்ன ஒரு டவுட் என்ன, இன்னைக்கு காங்கிரசிலிருந்து வந்து ஆதரவு கொடுத்திருக்கக்கூடியவர்கள், விடுதலை சிறுத்தைகள் இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள், IUML மற்றும்
கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் இந்த ஆதரவு எல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும் என்ற சந்தேகம் விஜய்க்கு இருக்கிறது. எனவே தனக்கு தேவையான பலத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒருவராக இவர்கள் ராஜினாமா செய்ய வைத்து தன்னுடைய தனிப்பட்ட பலத்தை மேற்கொள்வதற்காகத்தான் இத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்கிறார். நான் இன்னும் சொல்ல போனால் பிஜேபி வடிவமைத்து கொடுத்த ஸ்கிரீன் பிளேயை தான் இன்றைக்கு விஜய் செய்து கொண்டிருக்கிறார். பிஜேபியினுடைய ஒரு டிராப் இது. நீங்க காங்கிரசுக்கு மினிஸ்ட்ரியில பெர்த் கொடுத்து காங்கிரஸ் கூப்பிடுங்க, செக்குலர் பார்ட்டின்ற முகம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு ஒன்றாக நீங்க கூட்டிட்டு வாங்க. அதெல்லாம் முடிச்ச பிறகு அதிமுகவை சிதைச்ச பிறகு இவர்கள் ஒருவேளை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று பலம் கிடைத்து விட்டால் இவங்களெல்லாம் கழட்டி விட்டுட்டு விஜய் பிஜேபி பக்கம் நிற்பதற்காகத்தான், வெளிப்படையாக நிற்பதற்காகத்தான் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தமிழ்நாடு அரசாங்கத்தில் தீர்மானம் படித்தோம், எதிர்த்தோம். பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் 3 மாநிலங்கள் எதிர்த்து கடிதம் எழுதியிருக்கிறது. ஆனால் சத்தமில்லாமல் திரு விஜய் அவர்கள் 25 ஜூன் அன்று ஒரு அரசாணை போட்டு அதை நடைமுறைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக ஒரு பக்கம் பிஜேபி சொல்லுகிற கட்டளைக்கு அடிபணிவது, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் ஒரு செக்குலர் ஃபேஸை இவர் ப்ரொஜெக்ட் செய்வது, இது போன்ற அரசியல் நாடகத்தை நடத்தி வருகிற திரு தாவேக அரசாங்கம் எக்ஸ்போஸ் ஆகிறது. நாட்டு மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆகி வருகிறது. இன்னைக்கு இளம் தலைமுறைகள்லாம் ஏன் இந்த அரசாங்கத்துக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க போட்டது தப்பு, இவங்க தவறு செய்யறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு அமைச்சர் இவங்க பிதற்றுறாங்க, இதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அலையாக உருவாகி இடைத்தேர்தலில் இவங்க மண்ணை கவ்வக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமோ என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இது போன்ற சித்து விளையாட்டுகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம், ஒன்று, ஏன் கிண்டியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் திரு டிடிவி தினகரன் சார்பில் கொடுக்கப்பட்ட புகார் இன்னும் பதிவு செய்யப்படவில்லை? இந்த புகார் மட்டும் ஏன் அவ்வளவு சீக்கிரமா நீங்க பதிவு செய்யறீங்க? காவல்துறையை வைத்துக் கொண்டு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க இந்த கவர்மெண்ட். எந்த கவர்மெண்ட்டும் செய்யாத ஒரு துணிச்சல், எந்த கவர்மெண்ட்டும் மீறாத ஒரு மரபு, எந்த கவர்மெண்ட்டும் மீறாத ஒரு வரைமுறை இந்த அரசாங்கம் செய்கிறது. நாங்கள் இதன் மூலமாக நாங்கள் காவல்துறை தலைவருக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், யூ பிஹேவ் ஆஸ் எ போலீஸ் டிபார்ட்மெண்ட், நாட் ஆஸ் எ பொலிட்டிக்கல் பிரான்ச் ஆஃப் த டிவிகே. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன வரணும், என்ன நடந்து ஏது நடந்ததுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு திரு ஏவா வேலு அவர்கள் வீட்டில் அதிகமான கருப்பு பணம் இருப்பதாக போலீஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இது போலீஸ் ஸ்டேட்மெண்டா இல்ல பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா? யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க? இது போன்ற ஒரு தவறான ஸ்டேட்மெண்டை போலீஸ் தரப்பிலிருந்து வருமே என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பதற்கு தயாராக இருப்போம் என்பதை நான் காவல்துறைக்கு இதன் மூலமாக எச்சரித்துக் கொள்கிறோம். ஏன்னா நேற்றைக்கு நீங்க கைது பண்ணீங்க 3 பேரை. அந்த 3 பேர் கைது பண்ணனுடைய பிரஸ் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றீங்க? இட் இஸ் டிஸ்க்ளோஸ்ட் தட் அந்த 2 பேர் திருநாவுக்கரசும் அந்த மற்றொருவரும் திரு செந்தில் பாலாஜியினுடைய தம்பியையும் செந்தில் பாலாஜியும் சந்தித்து பேசியதாக நீங்கள் சொல்றீங்க. Where did you get this information? Who did you disclose with you? Where is the information for that? Where is the evidence for that? இதெல்லாம் இல்லாம பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் போலீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? வரம்பு மீறி போறக்கூடிய போலீஸ்க்கு சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். இன்னொரு விஷயம், எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஏற்கனவே கொடுக்கப்பட்ட புகார், ஒரு Z+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பாதுகாவல் கொடுக்கப்பட்டு வருகிறது. எப்படி? ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் சிங்கப்பெண் தொடக்க விழாவில் டிஜிபியை இடிச்சு தள்ளிட்டு போறார் திரு விஜய் அவருடைய பிரைவேட் செக்யூரிட்டி ஆபீசர். Z+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்படி பிரைவேட் செக்யூரிட்டி இந்த கவர்மெண்ட் போலீஸ் சர்க்கிள்குள்ள வர முடியும்? இந்த பாதுகாப்பு குளறுபடிகளை இந்த விஜய் அரசாங்கம் மீறுகிறது. யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? அவருடைய பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் கேபினட் மீட்டிங்ல உட்கார வேண்டிய அவசியம் என்ன? கேபினட் மீட்டிங்ல உட்காருவதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஓத் ஆஃப் சீக்ரசி எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள், ரகசிய காப்பு பிரமாணத்தை எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் துறைக்கு அரசுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எப்படி தம் பக்கத்தில் அனுமதிக்கலாம்? இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் தாவேக அரசிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அந்த பதில் சொல்லக்கூடிய தைரியமோ அதற்கான மெட்டீரியலோ அவருடைய இல்லை. எனவேதான் ஒவ்வொரு நாளும் ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மடை மாற்றுகிற அரசியல் செய்கிறார்கள். இவர்கள் டைவர்டிக் பாலிடிக்ஸ் தான் செய்கிறார்களே தவிர
நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல அரசியலை இவர்கள் முன்னெடுக்கவில்லை. எனவே இது விஜய் சர்க்கார் அல்ல, இது குதிரை பேர சர்க்கார் என்பதை தான் திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சுமத்துகிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் எங்களுடைய அமைப்பு செயலாளர் மேதகு ஆளுநர் இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம், டிவிஎஸ்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். ஆனா எங்களது எடுக்க மாட்டேறாங்க காக்னிசன்ஸ். ஆனா இல்லாத ஒரு கேஸை ஜோடிச்சு உடனே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க, உடனே அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ நாங்க கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட டிவிஎஸ்சி ரெஜிஸ்டர் பண்ணல, விசாரிக்கல, வைகோவை கூப்பிட்டு விசாரிக்கல, முதலமைச்சர் இதுல குற்றவாளியை சேர்க்கலன்னா நாங்க அடுத்த கட்டமா உயர்நீதிமன்றத்தை நாட இருக்கிறோம். டெஃபினட்டா நாங்க கொடுத்த ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி எங்களுடைய ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி அமைப்பு செயலாளர் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றால் உறுதியாக உயர்நீதிமன்றத்திற்கு சென்று இந்த நடவடிக்கையின் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டி நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்கு உறுதியாக இருக்கணும். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின்